வணக்கம் நண்பர்களே. சூரியனை மிகவும் அருகில் சுற்றும் கிரகம் எது தெரியுமா? அதுதான் புதன் கிரகம். சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம், ஆனால் மிக வேகமாக சூரியனை சுற்றும் கிரகமும் இதுவே. இன்றைய வீடியோவில் நாம் புதன் கிரகத்தை பற்றி மிக ஆழமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதன் சூரியனிலிருந்து முதல் கிரகமாகும். இது சூரியனுக்கு சராசரி தூரம் 57.9 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். புதன் சூரியனை ஒருமுறை சுற்றும் காலம் 88 நாட்கள் ஆகும். புவியிலிருந்து காணும்போது 116 நாட்கள் எடுத்துக்கொள்வதை போல தோன்றும். இது பூமியை விட சிறியது. இதன் விட்டம் 4880 கிலோமீட்டர் ஆகும். புதன் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதன் உள்ளே பெரிய இரும்பு மையம் உள்ளது. சூரியனிடமிருந்து புதனின் கோணப்பிரிகை குறைவாக உள்ளதால் பெரும்பாலும் சூரியனின் பொழிவு காரணமாக புதனை காண்பது அரிது. எனவேதான் நம் பெரியவர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவர். காலை அல்லது மாலை கற்கள் நேரமே புதனை காண்பதற்கு சரியான நேரமாகும். புதனில் சூரிய வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள வளிமண்டலம் இல்லாதமையால் மற்ற எந்த கோள்களையும் விட புதனின் மேற்பரப்பு பெரும் வெப்பநிலை மாற்றங்களை காண்கின்றது. பெரும்பாலான மற்ற கோள்களைப் போல இங்கு பருவங்கள் ஏற்படுவதில்லை. புதன் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் தனித்துவமான முறையில் சூரிய ஈர்ப்பில் பிணைந்து சுற்றுகின்றது. நிலைத்த விண்மீன்களிலிருந்து காணும் நிலையில் தனது சுற்றுப்பாதையில் 2 சுற்றுக்கள் வரும் காலத்தில் தன்னை சுற்றி 3 முறை சுற்றிக் கொள்கின்றது. தோற்றத்தில் கிட்டத்தட்ட புவியின் நிலவை ஒத்ததுதான் புதன். ஆனால் புதன் கிரகத்தின் மேற்பரப்பு பார்த்தால் அது சந்திரனை போல இருக்கும். இது வெட்ட வெளியுடன் கூடிய பெரும் பள்ளங்கள், நிறை குழிகள், பாறைகள், எரிமலை போன்ற அமைப்புகள், பழைய தாக்கங்கள் போன்றவை உள்ளன. இதில் கலோரிஸ் பேசின் என்ற 1550 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பெரிய தாக்கக்குழி உள்ளது. புதன் சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய அடர்த்தி கோளாகும். ஏன் புதனில் இவ்வளவு வெப்பம் அதிகம்? புதன் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருப்பதால் பகலின் வெப்பநிலை 430 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இரவில் -180 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதனால் வெப்பத்தை புதனால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் புதனுக்கு பூமி போல வளிமண்டலம் இல்லை. அதனால் பகலில் கடும் வெப்பமும் இரவில் கடும் குளிருமாக நிலவுகிறது. வளிமண்டலம் இங்கே இல்லாததால் காற்று இல்லை, மேகம் இல்லை, மழை இல்லை, வானிலை மாற்றம் கூட இல்லை. இங்கிருக்கும் சூரிய எரிசக்தி மிகவும் அதிகம் என்பதால் மின்சாரத்தை எளிதாக பெற முடியும். புவியில் சூரிய மின் தகடுகளை வைத்து பெரும் மின்சாரத்தை விட இங்கு 6.5 மடங்கு அதிகமாக மின்சாரத்தை பெற முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். இது சிறிய கிரகம் என்றாலும் இதில் காந்தப்புலம் உள்ளது. இதற்கு காரணம் அதன் பெரிய இரும்பு மையம் உள்ளது. இது விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. இதை உறுதி செய்தது மெசேஞ்சர் என்ற விண்கலம்தான். புதனின் துருவ பகுதிகளில் நிரந்தர நிழலில் இருக்கும் குழிகளில் பனியாக உறைந்த நீர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை பல கோடி ஆண்டுகளாக சூரிய வெளிச்சம் இல்லாத இடங்களாக இருந்ததால் இன்றும் ஆவியாகாமல் உள்ளது. புதன் கிரகத்தை விட துருவத்தில் உள்ள ஆழமான பள்ளங்களில் காணப்படுகின்ற ஏராளமான அளவிலான பனிக்கட்டிகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நட்சத்திரங்களால் வந்து விழுந்த பனிக்கட்டி உருண்டைகள் என்று கருதப்படுகின்றது. புதனை ஆய்வு செய்த விண்கலங்களை பற்றி பார்க்கலாம். மெரினார் 10 1973 அனுப்பப்பட்டது. புதனை முதலில் நெருங்கி பார்த்தது. 2011 மெசேஞ்சர் என்ற விண்கலம் அனுப்பப்பட்டது. இது புதன் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்து மேற்பரப்பு படங்கள், ரசாயன அமைப்பு போன்ற ஆய்வுகளை செய்தது. பெபிகொலோம்பா என்ற விண்கலம் தற்போது புதன் நோக்கிய பயணமாக உள்ளது. இதை ESA மற்றும் ஜாக்சா இணைந்த திட்டமாக உள்ளது. புதன் சிறியதாக இருந்தாலும் மிகவும் அதிசயமான கிரகம். இது வேகமானது, வெப்பமானது, இரும்பு மையம் கொண்டது, விஞ்ஞான ரீதியாக மிகவும் முக்கியமானது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வெள்ளி கிரகம் பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்சி ராணி.